Sabarivelu from Velagovel, currently pursuing BA Mechatronics at Kongu Engineering College. சபரிவேல் நம்ம கூட இருக்காரு. நம்ம ஆல்ரெடி விஸ்காசிட்டிக்கு யூனிட் பார்த்தோம். விஸ்காசிட்டி என்ன யூனிட்டு? நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர் சொன்னோம். அப்புறம் கைனமேட்டிக் விஸ்காசிட்டிக்கு யூனிட் பார்த்தோம். என்ன யூனிட்டு? செகண்டா? ஓகே, இதோட டைமென்ஷன் வந்து ml பவர் -1 t பவர் இது l ஸ்கொயர் t பவர் -1 சொன்னோம். இது SI யூனிட். சரியா? இந்த யூனிட் வந்து SI யூனிட். இது MKS யூனிட்ல பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. MKS யூனிட்ல என்ன சொன்னா 1 நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 பாய்ஸ். பாய்ஸ் இதில் அழைக்கப்படும். சரியா? 10 பாய்ஸ் சேர்ந்தாதான் 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அதுக்கப்புறம் நம்ம என்னன்னா இது எப்படி சொல்லுவாங்கன்னா 1 மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் ஈக்குவல் டு 10,000 ஸ்ட்ரோக்ஸ். இது ரெண்டு யூனிட் கன்வர்ஷனுக்கு தேவைப்படும். சரியா? அப்போ ஸ்ட்ரோக்ஸில் கொடுத்தாங்கன்னா மாற்றுறதுக்கு இருக்கணும். ஸோ 1 நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு என்ன எத்தனை பாய்ஸ் வரும்? 10 பாய்ஸ். 10 பாய்ஸ். 1 மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்டுக்கு எத்தனை ஸ்ட்ரோக் வரும்? 10,000. 10,000 ஸ்ட்ரோக். 10,000 ஸ்ட்ரோக் ஆர் 10⁴ ஸ்ட்ரோக்ஸ். சரியா? ஸோ வந்து இதான் வந்து யூனிட் கன்வர்ஷன். இது வந்து MKS யூனிட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். SI யூனிட்லேருந்து MKS யூனிட் மாற்றுறதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி யூனிட் கன்வர்ஷன் விஸ்காசிட்டிக்கு டைனமிக் விஸ்காசிட்டிக்கும் கினமேட்டிக் விஸ்காசிட்டி யூனிட் கன்வர்ஷன் கற்றுக் கொடுத்தா? தேங்க்யூ சொல்லுங்கள். எதுப்பா?